கைஸ் எவ்வளோ சாப்பாடு சாப்பிட்டு ரிவ்யூ பண்ணிருப்போம். இன்னைக்கு ஒரு கல்யாண சாப்பாடு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு ரிவ்யூ பண்ண போறோம். தரது சோறு இல்ல தம்பி, இம்ப்ரமேஷன். ரீசெண்டாக நம்ம திருச்செங்கோடு கொங்கு மண்டபத்தில் நடந்தேன் என்னோட ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு போயிருந்தேன். கல்யாணம்னாலே கல்யாண சாப்பாடு தான் மெயினாக நல்லாயிருக்கும். அதனால ஆளாக போய் பந்தியில் உட்காரலான்னு போனோம். மாப்பிள்ளையை பார்க்கறதுக்கு கூட அவ்வளோ கூட்டம் இல்லை, சாப்பிட்றதுக்கு அவ்வளோ கூட்டம். லிட்டரலாக ஒரு ½ hour வெயிட் பண்ணி சாப்பிட்ற மாதிரி தான் இருந்துச்சு. நம்ம நாமக்கல் சோழஸ்ராமில் இருக்க பி வெங்கடாச்சலம் சமையல் கான்ட்ராக்டான எஸ்விபி கேட்டரிங் சர்வீஸ் தான் அன்னைக்கான சமையலை பண்ணியிருந்தாங்க. இவங்க 3 தலைமுறையாக பண்ணிட்டு இருக்காங்க. வெறும் ஒரு மாங்காய் ஊறுகால ஆரம்பிச்சு பேபி கார்ன் ஃப்ரை, பெப்பர் பப்பர், கருப்பு கவுனி அல்வா, சோயா உருண்டை, காயின் பரோட்டா, அதுக்கு காளான் பள்ளிப்பாளையம் கிரேவி, இந்த மாதிரி அடிக்கிட்டே போகலாம். அண்ட் இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு சாப்பாடு, சாம்பார், ரசம்னு இன்னும் எக்கச்சக்கமான வெரைட்டிஸில் பண்ணியிருந்தாங்க. அண்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே வெளியே வந்தீங்கன்னா ஐஸ்கிரீம் பீடாவுமே இருந்துச்சு. ஸோ உங்கள் கல்யாணத்தையுமே இந்த மாதிரி கிராண்டாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் என்னப்பா, எஸ்விபி கான்ட்ராக்டை புக் பண்ணி உங்கள் கல்யாணத்தை ஜம்முன்னு நடத்துங்க.